பாட்டொன்று கேட்டேன். என்ன தாத்தா பாட்டு கேட்டீங்களோ? பாட்டொன்று கேட்டேன், பரவசமானேன் அப்படின்னு. ஆமாம் தாத்தா, நீங்கள் என்ன பாட்டு பாடுறீங்க தாத்தா? நீங்கள் கேட்டது அந்த பாட்டு, நீங்கள் என்ன பாட்டு பாடுறீங்க? எத்தனை கோடி பணம் இருந்தாலும், நோட் த பாயிண்ட், நிம்மதி வேண்டும் வீட்டிலே, நிம்மதி வேண்டும் வீட்டிலே. தாத்தா, என்ன தாத்தா நீங்கள் பேசுறது மர்மமாக இருக்கிறது. இல்லை செல்வங்களே, எத்தனை ஆயிரம் வீடியோக்கள் போட்டாலும் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கணும். அதுதான் ஒரு நிம்மதி. பல ஆயிரம் கோடிகள் இருந்தாலும் நிம்மதி இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? 1000 வீடியோ போட்டு 1000 கோடி இருந்து அப்படின்னு நினைக்கிறேன். அப்பாட்டுக்கு வீடியோங்களை போட்டு நிற்கிறேன், பார்க்குறவங்களே கம்மியாக இருக்காங்க. சப்ஸ்கிரிப்ஷனு இல்லை. வீடியோங்களை போட்டு என்ன பிரயோஜனம்? 1000 கோடி இருந்து என்ன பிரயோஜனம்? நிம்மதி வேணும். பாட்டொன்று கேட்டு, நீங்கள் என்ன பாட்டு பாடுறீங்க? எத்தனை கோடி பணம் இருந்தாலும் அங்கே நிம்மதி, இங்கே சப்ஸ்கிரிப்ஷன் வேணும். சொல்லித்தான் தெரியணுமோ என்னவோ தெரில. நமது உடன்பிறப்புகளுக்கு வேறு விதமாக வீடியோக்களை எதிர்பார்க்கிறார்கள். அரசியல், ஸ்டோரிஸ், வேறு ஏதாவது எதிர்பார்ப்பார்கள். தாத்தாவின் வீடியோக்களை சிலரை பார்க்கிறார்கள். அதில் ஒரு சிலர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. என்ன பிரயோஜனம்? ஓகே, காஞ்ச மரத்துக்கு தண்ணி ஊற்றினுக்கிற மாஞ்சிக்குது என் கதை. சில சமயத்தில் காஞ்சி போன செடிக்கு தண்ணி ஊற்றினா கூட அது முளைச்சிக்குது, பார்க்கலாம். ஓகே சொல்லுங்களே. ஒருவேளை மழையே இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். திடீரென்று பேய்மழை, சுனாமி வந்தாலும் வந்து விடலாம். அந்த மாதிரி என்னுடைய வீடியோக்களை திடீரென்று எல்லோரும் பார்க்க ஆரம்பித்து விட்டு பல ஆயிரம் வீடியோக்களை போட்டிருக்கிறேன். பெரிய பெரிய வீடியோ மேக்கர்ஸுங்கெல்லாம் சிறிதளவு தான் வீடியோ போட்டிருக்கிறார்கள். நான் அதில் சில வீடியோக்களை போட்டு அவர்கள் பல ஆயிரங்கள் மில்லியன்கள் வியூவர்ஸ்களையும் சப்ஸ்கிரிப்ஷன்களும் பெற்றுவிட்டிருக்கிறார்கள். நான் பல ஆயிரம் வீடியோக்களை போட்டிருக்கிறேன். இவைகள் வெற்றி பெற்றுவிட்டால் இவர்கள் மீது இவைகளை பார்த்து மக்கள் விருப்பம் கொண்டால் பேய்மழையா சுனாமியே வந்து விடலாம் என்று நான் எதிர்பார்க்கிறேன். காலம் ஒரு நாள் மாறும்,
என் கவலைகள் யாவும் தீரும். என்ன தாத்தா இன்னும் கொஞ்சம் போடுங்க தாத்தா. ஆனால் அதே சமயத்தில் என் செல்வங்களே, நான் உண்மையை சொல்லுகிறேன். எனக்கு பணத்தின் மீது ஆசை இல்லை. ஒருவேளை அதிக வியூவர்ஸுங்களும் சப்ஸ்கிரிப்ஷன்களும் அதிகமாகிட்டு ஆகிவிட்டால் அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, தாங்கும் சக்தி இல்லையே அப்படி என்று நினைக்கிறேன், பயப்படுகிறேன். ஒரு 4-5 திடீர்னு 4-5 சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிட்டா இல்லையோ, ஒரு மாதிரி உடம்புல திகில் ஒன்று ஏற்படுது, அதிர்ச்சி ஏற்படுது. அப்படி இருக்கும்போது அதிகமான சப்ஸ்கிரிப்ஷன் வந்தால் எப்படி தாங்க முடியும்? வேண்டாம்ப்பா, எனக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வேணாம், பணம் வேண்டாம், ஆளை விட்டால் போதும்ன்ட்டு நான் நினைப்பது உண்டு. ஆம் சொல்லுங்களே. இருந்தாலும் முன்னை வைத்த காலை பின் வைக்கக்கூடாது. அந்த கேங்குருவை போல் இருக்க வேண்டும். காங்குரு எப்போதும் முன்வைத்த காலை பின் வைக்காது. அதை அறிந்த ஆஸ்திரேலியன் அரசாங்கம் என்ன செய்தார்கள் தெரியுமா? அந்த நாட்டின் அதாவது அந்த நாட்டின் சிம்பிள், அந்த நாட்டிற்கு இந்த கேங்குருவை ஒரு சிம்பிளாக வைத்திருக்கிறார்கள். எப்போது ஒரு கேங்குரு முன்னேற்ற காலை பின் வைக்காதோ, அதே போல் நமது நாடு முன்னேற்ற பாதையிலே தான் சென்று கொண்டு இருக்க வேண்டும், பின்னோக்கி வரவே கூடாது என்ற ஒரு எண்ணத்தோடு காங்குருவை அந்த நாட்டு சின்னமாக வைத்திருக்கிறார்கள். தெரியுமா? தெரியுமா அப்படின்னு ஏதோ ஒரு பாட்டுக்குதுல்ல. ஓகே சொல்லுங்களே. எல்லாம் அவன் செயல், அவனென்று அணுவும் அசையாது. அப்படி இருக்கும்போது எதை பற்றி அவன் கவலைப்படக்கூடாது. நடடா ராஜா நடடா அப்படின்னு சொல்வார்கள். அது மாதிரி நடக்கட்டும். வெள்ளத்தை நாம் அடக்க முடியாது. நாம் அதோடு இணைந்து தான் செயல்பட வேண்டும்.